எல்லாருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க பியர்சிங் ஆஃப் ஆப்டிக்கல் சக்கராங்கிற அத்தியாயத்தை முடிக்க போகிறோம். இதுலேயும் இந்த வீடியோலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். அதோட இந்த சாப்டரு முடிச்சுக்கலாம். ஓகேயா? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவருக்கு நிறைய இந்த தடவை பேசுகிறதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொன்னதெல்லாமே இந்த ஆப்டிக்கல் சக்ரா, இந்த ஆக்ஞா சக்ரா எப்படி ஆக்டிவேட் ஆகிறதுங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதனால் கிடைக்கிற காட்சிகள் என்னென்னலாம் வருது, எப்படியெல்லாம் இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, இதில் இந்த இதில் மெயினாக சொன்னது ப்ளூ பேர்ல். ஓகே, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறாரு. அதை என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அவர் இந்த நடுவில், இந்த ஆக்ஞா சக்ராவுக்கு நடுவில் பார்க்குறது விக்லெஸ் ஃப்ளேம். விக்லெஸ் ஃப்ளேம்னா என்ன? இந்த திரி இல்லாத ஒரு வெளிச்சம். இப்போ நம்ம விளக்கு ஏற்றுறதுனா ஒரு திரி வேணும். அது மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஏற்றுற விளக்கானாலும் சரி, திரி இடாமல் நம்மளால் விளக்கு ஏற்ற முடியுமா? திரியிலேருந்து தான் விளக்கு எரியுது இல்லையா? ஆனால் இதில் விளக்கு எரியிற மாதிரி அந்த ஃப்ளேம் தெரியுது, ஆனால் நடுவில் இருக்க அந்த விக் இல்லை. அதான் விக்லெஸ் ஃப்ளேம் அப்படிங்கிறார். அப்போ இங்கே எரியிற விக்லெஸ் ஃப்ளேம்ங்கிறது என்னது? அவரோட ஆத்மா. அவரோட ஆத்மா பிரகாசிக்கிறது, ஒளிர்றது, மின்னுறதை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விக்லெஸ் இந்த இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதனால தான் நம்ம ஹிந்துஸில், இந்தியன் கல்ச்சரில், மெயினாக ஹிந்துஸில் நம்ம இங்கே பொட்டு வைக்கிறோம். அது சும்மாலாம் ஸ்டைலுக்காகலாம் வைக்கலை. இப்போ தான் நம்ம ஸ்டைலுக்கு வைக்கிறோம். இந்த பொட்டு என்ன ஸ்டிக்கர் பொட்டு வரைக்கும் வைக்கிறோம், அழகழகாக பல டிசைனில் வைக்கிறோம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் பெண்கள் இந்த இடத்துல பொட்டு வைக்கணும் அப்படின்னு வந்தது எதுக்குன்னா, இந்த ஆக்ஞா சக்ரா வழியாக நம்மளை எந்த நிலைமைக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு மந்திரவாதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டினா இப்போ ஒரு ஞானி, அல்லாட்டினா ஒரு ரிஷி, அல்லாட்டினா ஒரு முனி பண்ணலாம். ஆனால் யூஸ்வலாக அவங்க அந்த மாதிரி வேலைக்கு போக மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பொண்ணை ஆகர்ஷிக்கணும், ஒரு பொண்ணை கவரணும், ஒரு பொண்ணை அவங்க இச்சைக்கு ஏற்ற மாதிரி நடக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணுற இடம் இது. ஓகேயா? அப்போ இப்போ ஒரு ஞானி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. ஏன்னா ஞானி அதையெல்லாம் கடந்த ஒரு ஆள். அப்போ ஒரு சித்தருங்கிறது அதை விட கடந்த ஆள். ஆனால் இந்த ஞானி, யோகி, முனி, சித்தன் இவங்களுக்கெல்லாம் அந்த டெக்னிக் தெரியும், ஆனால் அவங்க உபயோகிக்கப்படுத்த மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு துர்மந்திரவாதி இல்லைன்னா ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவன், அவனுக்கும் ஆக்ஞா சக்கரா ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணோட ஆக்ஞா சக்கரத்திலேயே உத்து பார்த்துட்டு இருந்தான்னா அந்த பொண்ணு இவன் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ சென்சிட்டிவ் இது. அதனால தான் அந்த காலத்தில் இந்த பொண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பொட்டு வைக்கிறதே வந்தது. ஏன்னா இதில் அதை சொல்லியிருக்காரு, நானாக சொல்லலை, எனக்கும் தெரியும். பகவான் சுவாமி முக்தானந்தா இதை பற்றி இந்த ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கார். அதனால் சொல்கிறேன். நான் கூட சின்னதில் படிச்சிருக்கேன், எங்கேயோ படிச்சிருக்கேன். அதாவது ஒரு 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 வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி வரான். அங்கே ஒரு அழகான பொண்ணு அந்த வீட்டில் இருக்குது. அந்த பொண்ணை கூப்பிட்டு பிக்ஷை போடு அப்படின்னு ஏதோ கேட்குறாரு. அந்த பொண்ணு இப்போ போடுது. அந்த பொண்ணை இப்படியே நெத்தியிலேயே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அவன் போயிட்டான், பிக்ஷை வாங்கிட்டு போயிட்டான். அந்த பொண்ணு நைட்டு 11 மணிக்கு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு நடந்து வீட்டு கதவெல்லாம் திறந்து அது பாட்டுக்கு நடக்குது. நடந்து எங்கே போகுது? மயானத்துக்கு போகுது. ஏன்னா அங்கே மயானத்தில் 12 மணிக்கு அந்த மந்திரவாதி இந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறான்.
அப்போ புரியுதா? அப்போ ஒரு ஆள் அந்த இந்த இந்த கலையில் கை தேர்ந்த ஒருத்தன் நினச்சா ஒரு பொண்ணை மடக்கி போட முடியும். அதை தெரிஞ்சு தான் நம்ம பெரியவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல மறைக்கிறதுக்காக தான் இந்த பொட்டு வைக்கிற சம்பிரதாயமே வந்தது. அது நான் முன்னாடியும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் முன்னெல்லாம் குங்குமம் வச்சுட்டு இருந்தாங்க, சிந்தூரம் வச்சாங்க, சாந்து பொட்டு வச்சாங்க, சாந்து பொட்டெல்லாம் குழைச்சி வச்சாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நம்ம ஆக்ஞா சக்கரத்தை மறைச்சிட்டு இருந்தால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லாமல் இருந்தால் தான் அப்படி பண்ண முடியும். அதான் சொல்கிறேன்ல, நம்ம ஹிந்து கல்ச்சரில் தான் அது அந்த சம்பிரதாயம் இருக்குது. இந்தியன் கல்ச்சரில் தான் அது இருக்குது. வேறு எந்த கல்ச்சர்லேயும் அது கிடையாது. நான் 2014 ஜப்பான் போனப்போ ஒரு ட்ரெயினில் கொஞ்சம் நேரம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டுருந்தேன். அப்போ அந்த ஒரு ஜாப்பனீஸ் லேடி பக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் போல் இருக்குது. ஸோ நான் என் பையன்லாம் உட்காந்து இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தோம். அங்கே ட்ரெயினில் பக்கத்தில் ஜாப்பனீஸ் இருந்தால் கூட அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. எங்கே போனாலும் பின் ட்ராப் சைலன்ஸுங்க. ஒன்று ட்ரெயினில் இடம் கிடச்சா உட்காந்து தூங்குவாங்க, இல்லாட்டினா பாட்டு கேட்பாங்க மொபைலில், இல்லாட்டினா புஸ்தகம் வாசிப்பாங்க. இந்த 3 வேலை தாங்க. நம்மளை மாதிரி பக்கத்தில் உட்காந்து வீட்டு கதை நாட்டு கதையெல்லாம் சொல்கிற பழக்கமே கிடையாது. இப்போ நாங்கள் இப்படி நானும் என் பையனுமா மெதுவாக சத்தம்லாம் அங்கே போட்டு சத்தமாக பேசவே முடியாது. அநாகரிகம்னா அதை விட ஒரு அநாகரிகம் வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க நம்மளையெல்லாம். அதெல்லாம் என் பையன் சொல்லியிருக்கான். அதனால் நாங்கள் இப்போ மெதுவாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஜாப்பனீஸ் லேடி என்கிட்ட கேட்டாங்க, ஆர் யூ அன் இண்டியன் அப்படின்னாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி யோசித்தேன். நானும் அப்போவே பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் தான் போடுவேன். காலேஜில் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போதும் பிரின்சிபலாக இருக்கும்போதும் கூட நான் இதே பேண்ட்டு ஷர்ட்டு, ஜீன்ஸு டாப்ஸ் எல்லாம் போடக்கூடாது. ஸ்கூலுக்குன்னு சொன்னோம்னா ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் ஒரே ரூல் தான், ஃபார்மல் ட்ரெஸ் தான் போடணும். இப்போ ஜீன்ஸு டாப்புங்கிறதெல்லாம் இன்ஃபார்மல் ட்ரெஸ். அதனால் நான் பேண்ட்டு தைப்பேன், ஷர்ட்டு போடுவேன், தச்ச ஷர்ட்டு போடுவேன், அப்புறம் கோட்டு போடுவேன். அப்போ 2014 அங்கே போகும்போதும் அதே தான் போட்டிருந்தேன். ஆனால் எக்ஸாக்டாக என்ன போட்டிருந்தேன்னு எனக்கு தெரியல. இப்போ இவங்க எதை வச்சு ஆர்யூஎன் இந்தியன் கேட்குறாங்க? ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்க கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒருவேளை இந்த மோதிரம் வளையல்லாம் போட்டுறதுனாலையோ அப்படின்னு யோசித்து, வாட் மேட் யூ ஆஸ்க் சச் அ கொஸ்டின் அப்படின்னு கேட்டேன். ஒய் டு யூ ஆஸ்க், ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்டேன். அப்போ இதை காமிச்சாங்க, பிந்தி 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 யூ ஆர் வேரிங் திஸ் அப்படின்னாங்க. ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்தியன் கல்ச்சரில் தான் இந்த பிந்தி விஷயமே இருக்குது. அமெரிக்காவில், யூரோப்பில், ஜப்பானில் எங்கே போனாலும் யாருமே இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்தியன் கல்ச்சர் எவ்வளோ புராதீனமானது, எவ்வளவு டீப்பாக, எவ்வளோ ஆழத்துக்கு போயிருக்குன்னு பாருங்களேன். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தடவை இந்த மாதிரி இது மெடிடேஷனில் உட்காரும்போது ஒரு மயான காட்சி. மயானத்தில் அந்த சிதை மூட்டியிருக்காங்க, சிதை கொழுந்து விட்டு எரியுது. அந்த சிதைக்கு நடுவில் ஒரு லேடி அமர்ந்து உட்காந்து அவங்க அப்படியே மெடிடேஷனில் ஆழ்ந்து இருக்காங்க. ஆனால் அவங்கள சுற்றிலும் தீ அப்படியே எரிஞ்சு 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 அவங்கள அப்படியே முழுங்குற மாதிரி ஒரு சீன் இவர் பார்க்குறார். ஆனால் அதை பற்றி என்ன ஏதுன்னெலாம் அவர் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த ரொம்ப அந்த அம்மா மெடிடேஷனில் ரொம்ப டீப்பாக இருந்தாங்களாம். அப்போது அதாவது அந்த தீ ஜுவாலைகள் அவங்கள சுட்டெரிக்கிறது கூட தெரியாத அளவுக்கு டீப்பாக மெடிடேஷனில் இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அவரை பார்த்து அந்த மெடிடேஷனில் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மெடிடேஷன் தானே நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, அது எப்போ நடந்தது? பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்திருக்கு. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் இவர் மெடிடேஷனில் உட்காரும்போது இந்த மாதிரி பார்த்துருக்காரு. அந்த லேடியை மசானத்தில் அந்த லேடியை தீ ஜுவாலைகள் சாப்பிட்ற மாதிரி. அதனால் இவர் என்ன நினச்சார், சரி இனிமேல் நான் மிட் நைட்டே மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு 12 மணிக்கு மெடிடேஷனில் உட்கார்றார். ஆக்சுவலாக எனக்கெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது
நமக்கு மெடிடேஷன் செய்யக்கூடாத டைம்னா மிட் நைட்டு 12லேருந்து விடிய காலையில் 3 மணி வரைக்கும் அப்படின்னு நான் சொல்ல கேட்டிருக்கேன். என்னோடய குரு கூட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி. அதாவது 12 வரைக்கும் பண்ணுங்கள், அப்புறம் படுத்து தூங்கிடுங்க அப்படிம்பாரு. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு திரும்பியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த அதாவது ஆசைகள்லாம் நிறைவேறாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, அதாவது அவங்களுக்கு ஆயுஷ்காலம் இன்னும் முடியலை, ஆனால் எப்படியோ இறந்துட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அதாவது அவங்களுக்கு பித்ருலோகத்துக்கு போக முடியாது, ஏன்னா அவங்களுக்கு டைம் வரல இன்னும். ஸோ அங்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க, இங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ இவங்க இந்த நடு இதில் சுற்றிட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி அலைஞ்சு திரிகிற ஆத்மாக்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆகிற டைம்ங்கிறது இந்த மிட் நைட்டு 12லேருந்து 3 மணி வரைக்கும் தான். மற்ற சமயத்துலேயும் இருப்பாங்க, ஆனால் நம்ம ப்ரொட்டெக்ஷனோடு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம இருக்கிற வீடு இதெல்லாம் சுத்தபத்தமாக வச்சுக்கணும், காலையில் விளக்கெரியணும், மத்தியானம் சாயங்காலம் விளக்கேற்றணும், மணி அடிக்கணும். இந்த மணி அடிக்கிற வீட்டில் இந்த வேண்டாத துர்சக்திகள்லாம் அண்டவே அண்டாது, அந்த மாதிரி. அப்போ காலையிலேயும் சாயங்காலமும் தினமும் வீட்டில் விளக்கேற்றி மணி அடித்து எல்லாம் பண்ணுற வீட்டில் இந்த மாதிரி துர்சக்தியெல்லாம் வராது. அதே மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போதும் 12 to 3 பண்ணக்கூடாது. அப்போ அப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னா அதாவது அந்த ஆத்மாக்கள்லாம் நம்ம எந்த உடம்பில் ஏறலான்னு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம தூங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ சுவாமி முக்தானந்தா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அது நம்மளை மாதிரி சாதாரணப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லதில்லை. சரி, ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு யோகிக்கு தூங்கிறதுக்கு சொல்லி வச்ச டைமே 3 மணி நேரம் தான். ஒரு யோகி கரெக்டாக 3 மணி நேரம் தான் தூங்கணும். அப்போ அந்த 3 மணி நேரங்கிறது இந்த 12லேருந்து மிட் நைட்டு 12லேருந்து 3 மணி வரைக்கும் தூங்கிறது பெட்டர். ஆனால் சுவாமி முக்தானந்தாவுக்கெல்லாம் அந்த ஸ்டேஜெலாம் கடந்தாச்சு. அதனால் ஒரு 12 மணிக்கு இனிமேல் மிட் நைட்டில் இருந்தால் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாரு. அதுலேருந்து நெக்ஸ்ட் டேலேருந்து அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் அதாவது மிட் நைட்டில் ரொம்ப நிசப்தமாக இருக்கும். அப்போது இந்த ஒரு நாய் குறைச்சாலோ ஒரு பல்லி வீழ்ந்தாலோ ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அவருக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அவ்வளோ மெடிடேஷனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால மிட் நைட்லேருந்து பண்ணுறது அவருக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மெடிடேஷனுக்காக நான் யாருக்காகவும் மெடிடேஷன் பண்ணல, எனக்காக பண்ணுறேன், எனக்கு அது போதை ஆகிப்போச்சு அப்படிங்கிறார். ஐ எம் அடிக்டட் டு மெடிடேஷன், அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, என்னோட உள்ளில் இருக்க அந்த சித் சக்தி, குண்டலினி சக்திக்கு நான் அடிமையாயிட்டேன், அதனால் உட்காந்து நம்ம பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போது மெடிடேஷனில் இவருக்கு உட்காரும்போது அவர் முதவே சொன்னார்ல, 5 புலன்களுக்கும் ஒவ்வொரு டெய்ட்டி, ஒவ்வொரு தேவதைகள் இருப்பாங்கன்னு. அப்போ ஒவ்வொரு தேவதையாக அவர் கண்ணு முன்னாடி வந்து போகிறாங்களாம். அப்போது ஒரு ஸ்பெஷல் லைட் பார்க்குறாராம். அது பல கலரில் இருக்கான். அது ஃப்ளாஷிங் த்ரூ த 72 மில்லியன் நாடிஸ். ஒரு லைட்டு, பல கலரில் இருக்க லைட்டு. அது அந்த 72 கோடி நரம்புகள்லையும் அது பாஞ்சு ஓடுறத பார்க்குறாராம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரெட் ஆரா, ஒயிட் ஃப்ளேமு, பிளாக் லைட்டு, இப்போ கூட இன்னொன்று சேர்ந்துருச்சு ப்ளூ லைட். இதெல்லாம் மாறி வருது. அப்போ இதெல்லாம் நான் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேயா? ஸோ இதெல்லாம் தான் அவரோட அனுபவங்கள். ரெண்டாவது, அடுத்தது இந்திரலோகத்துக்கு போகிறார். ப்ளூ பேர்லை பற்றி சொல்கிறாரு. இந்த ப்ளூ பேர்லை வச்சுட்டு அவர் நிறைய இடத்துக்கு ஊர் சுற்றுறாரு. அதெல்லாம் தான் இனிமேல் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
ஓகே, இவ்வளோ தூரம் மெடிடேஷனில் எஃபெக்டை யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னத மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் இந்த ஐராவதத்தை பற்றி, இந்திரலோகத்தில் விசிட் பண்ணதை பற்றியெல்லாம் வேறையும் ஆளுங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதையும் நான் படிச்சிருக்கேன். அதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.